காலையில கிச்சனுக்கு வந்தோனே அரிசிய களைஞ்சு தண்ணீல போட்டா சாதம் ரெடி ஆயிருது. என்ன குழம்பு வைக்கன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்தா கத்திரிக்காவும், பீட்ரூட்டும் இருந்துச்சு. சரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும், பீட்ரூட்டும் வச்சுருவோம் அப்படின்ட்டு, அப்புறம் காலையிலேக்கு இட்லி சாம்பார், இட்லியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பீட்ரூட் கட் பண்ணதுக்கு மிக்ஸியோட சேர்ந்து ஒரு சாப்பர் அத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப யூஸ் ஆகுது. ஒரே திருகு தான் பீட்ரூட் அவ்வளோ அழகா கட் பண்ணிருச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வருமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது வந்த பாடில்ல. அதுக்கப்புறம் பையன் ஸ்கூலுக்கே போயிட்டு வந்துருவான். இது எண்ணெய் வரதுக்குள்ள அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அத ஆஃப் பண்ணி போட்டேன். எனக்கே ஆச்சரியம். அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்திருந்துச்சு. என் பையன் பார்த்தீங்கன்னா, "எம்மா உனக்கு என்ன முடியுதோ அத செஞ்சு தா" அப்படின்ட்டு அமைதியா வாங்கிட்டு போயிருவான். ஆனா, அந்த பாப்பா 2வது இருக்கா பாருங்க, அவ அப்படி இல்ல. அவளுக்கு என்ன வேணுமோ அத எப்படியாவது நம்மட்ட செஞ்சு வேலைய வாங்கிட்டு போயிருவா. எனக்கு இந்த புளிக்குழம்பு, பீட்ரூட் எல்லாம் வேண்டாம். எக் ரைஸும், பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் வேணும் அப்படின்ட்டா. நான் ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுருவேன். ஆனா, நீ வந்தோனே என் கையால வச்ச புளிக்குழம்பையும், பீட்ரூட்டையும் கண்டிப்பா நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னேன். "சரி அம்மா வந்தோனே கண்டிப்பா சாப்பிட்டுக்கிடுதேன்" அப்படின்ட்டா. உங்க வீட்ல உங்க பசங்க எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.